ஹலோ குட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ஹோம் டைரக்டர். எப்பவும் போல் இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான vlog பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஆன் டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாம். ஏன்னா இந்த வருஷம் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இந்த வீட்டில் நமக்கு இது ஃபஸ்ட்டு பொங்கல். அதனால் ஒரு சில பொங்கல் கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. எனக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது, என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான நிறைய vlogs நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த பொங்கல் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொங்கல் அப்படின்னா கூட எப்பவும் போல தான் ரொம்ப சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன் தான். ஓகே, ஆன் டேட் பார்க்கலாம். இன்றைக்கி ஆன் டேட்டில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச், டின்னர் இது மூணுலேயும் அட்லீஸ்ட் மினிமம் வெஜிடபிள்ஸ் நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இன்டேக் அதிகமாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு. இது நான் ஃபாலோ பண்ணுற ட்ரிக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபாரின்லலாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட 3 வேளை மீல்லேயுமே கம்பல்சரி வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த மெனுவிலே கம்பல்சரி அவங்க வச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவாக இருந்தாலுமே கூட ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கிறாங்க. ஆஃப்டர்நூன் நான்வெஜ் மீலாக இருந்தால் கூடவே ஒரு வெஜிடபிள் சாலட் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கட்டும், அவங்களோட அந்த ஃபிட்னஸாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே மெயினாக இந்த 2 விஷயந்தான். ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் இன்டேக் நிறையா இருக்கிறதா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் வெஜ்ஜீஸும் ஃப்ரூட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அது கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்காமல் அது குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கேரட், கேப்சிகம், ஆனியன், குக்கும்பர், ஈவன் கறி லீவ்ஸ், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நைஸாக சாப் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் பவுலில் அல்லது ஒரு ஏர்டைட் பாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு அதில் கீழே ஒரு டிஷ்யூ விரிச்சிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக கட் பண்ணி அது உள்ளே ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா ஆம்லேட் பண்ணும்போது, ஆனியன் ரைத்தா பண்ணும்போது, நைட்டு ஒரு சப்பாத்தி ரோல் பண்ணும்போது அல்லது ஒரு பிரெட் சாண்ட்விச் பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணி நம்ம இன்டேக் எடுக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெஜிடபிள்ஸ் இன்டேக் 3 வேளை சாப்பாட்லேயே அதிகமாகவும் நம்ம கார்ப்ஸ் எடுக்கிறது கம்மியாயிடும். இந்த வாரம் நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு சில பிரேக்ஃபாஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 நாள் பெல்லி ஃபேட்லெஸ் ட்ரிங்க் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த ரெசிபி நம்ம சேனலில் லாஸ்ட் vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணுங்கள். இன்னொரு நாள் சிறுதானிய அவல், அதில் கொஞ்சம் நல்ல லிக்யூடாக தண்ணி நிறைய சேர்த்து காய்ச்சின பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அது கூட ஒரு 2 பீஸ் ஆப்பிள், ஒரு சின்ன பனானா, ஏலக்கி பனானா ஒரு 4 பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பனானா கட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 4 பாதாம், 4 பிஸ்தா ரெண்டையும் லைட்டாக பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் அது கூடவே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா ஃப்ரூட்ஸில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் லைட்டாக சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஐ மீன் நாட்டு சர்க்கரை. ஃபேமிலி கேர்லேயே பிஸியாக இருக்கிற நாம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆஃப் ஹேர் மசாஜ், 5 minutes ஆஃப் ஸ்கின் கேரு, ஒரு 15 minutes ஆஃப் யோகா, 10 minutes ஆஃப் மெடிடேஷன், நமக்காகவும் கொஞ்சம் ஹெல்தி இன்டேக், இதெல்லாமாவது அட்லீஸ்ட் செல்ஃப் கேரில் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். செகண்ட் ஒன் டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு தான். அதே மாதிரி வார்ம் வாட்டர் குடிங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 1/4 கிளாஸ் நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அது கூடவே சில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா கொஞ்சம் தண்ணி சீக்கிரம் ஹெவி ஆகாது, நிறைய தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், சின்ன சின்ன விஷயங்களாவது நம்ம டெய்லி புதுசாக கற்றுக்கணும், நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா நமக்கு தேவையோ தேவையில்லையோ ஒரு குக்கிங்காக இருந்தால் கூட அதில் புது விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது எதுக்காக அப்படின்னா சிம்பிள், நம்ம பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம அப்டேட்டடாக இருக்கிறதும் ஒரு செல்ஃப் கேர் தான். அப்போ தான் நம்ம அப்டேட்டடாக இருந்தால் தான் நம்ம ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கு நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே நமக்கு தெரியுதோ தெரியலையோ புது விஷயங்களை எப்போவுமே கற்றுக்கிறதுக்கு, அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்.
இந்த பிரெட் மேக்கிங் தான் உன்னோட அப்டேட்டா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ப்ரெட்டு ட்ரை பண்ணுறேன். நான் கேக்கு நிறைய டைம் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து வீட் ப்ரெட்டு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா வந்துச்சு, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஆயிலெலாம் எதுவுமே ஆட் பண்ணல, ஃபுல்லாக பட்டரு மில்க்கு இது தான் வந்து ஆட் பண்ணி பண்ணேன். நல்லா சாஃப்டாக வந்துச்சு. ஒரு நைட் டைமில் இந்த பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு நைட் டைமில் வந்து ட்ரை பண்ணேன். அந்த டைமில் இந்த ப்ரெட்டு ரெடி ஆகிற கேப்பில் வந்து மெய்யழகன் மூவியை வந்து பார்த்தோம். இது நான் ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே பார்த்துட்டேன். அந்தளவுக்கு எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. இந்த காலகட்டத்துக்கு எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ப்ரெட்டு ரொம்பவே இஷ்டம். அதனால தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணேன். ஏன்னா கடையில் நிறைய ப்ரிசர்வ்ஸ் ஆட் பண்ணுறதுனால அடிக்கடி வாங்குறதுக்கு வந்து பயமாக இருக்குது. அதனால தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். அவள் ப்ரெட்டு பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே பக்கத்தில் வந்து அம்மா ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தா. நெக்ஸ்ட்டு டிப் வந்து ட்ராவல். நம்ம செல்ஃப் கேருக்கு, நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு சின்ன ட்ராவல் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வெளியில் போகிறோம், எவ்ரி வீக்கெண்ட் வந்து நம்ம வெளியில் போகிறோம். ஆனால் அங்கேயும் போயிட்டு ஒரு 4 வால்குள்ளே நம்ம அடைபட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பேசியஸாக, ஒரு ரம்மியமாக, ஒரு பீச்சு, ஒரு பார்க்கு, அதுக்கப்புறம் இது வந்து இஸ்கான் டெம்பிள். நான் லாஸ்ட் வீக் வந்து பொங்கல் டைமில் வந்து நாங்கள் போயிருந்தோம். இந்த இடமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஸ்பேசியஸாக, நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ இருக்கிற ஒரு ஸ்பேஸாக இருக்கும். முடிஞ்சப்போ கொஞ்சம் தூரம் தான் எங்களுக்கு, ஆனால் முடிஞ்ச டைமில் வந்து நாங்கள் போயிட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் கேரில் ஸ்லீப்பு. 50% பேலன்ஸ் எல்லாமே அப்படின்னா 50% வந்து ஸ்லீப்பு. நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம வேலைகளை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட்டு சீக்கிரம் தூங்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பிளான் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக தூங்குறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணணும். இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை வந்து லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணிக்க முடியும், என்ன பெட்டரான வீடியோஸ் வந்து கொடுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.